ஹாய், எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக ஒரு வீடியோ வந்து உங்கள் கூட நான் ஷேர் பண்ண வந்திருக்கேன். என்னென்னா ரைஸ் வாட்டர் ஃபேஸ் வாஷ். ஜஸ்ட் நான் இதை ட்ரை பண்ணேன். அதை எப்படி ட்ரை பண்ணேன், எதனால இந்த மாதிரி யோசனை எனக்கு வந்துச்சு, எப்படி ட்ரை பண்ணேங்கிறதுல நான் வீடியோவில் சொல்கிறேன். ரைஸ் வாட்டர் ஃபேஸ் வாஷ் கேட்கும்போது சூப்பராக இருக்குல்ல. இதெல்லாம் வந்து நம்ம கொரியனில் ஃபேஸ் ஷாப்பில் வாங்கணும் அப்படின்னா 1500 அந்த மாதிரி இருக்கும். 750 அந்த ரேஞ்சில் தான் இருக்கும் நம்மளுக்கு. பட் 750 காசு கொடுத்துலாம் நம்ம வந்து ஒரு ப்ராடக்ட் வாங்கி அதை ரெகுலராக ஃபேஸ் வாஷ் மாதத்துக்கு 2 தேவைப்படும் நம்மளுக்கு. அது வந்து கண்டிப்பாக ஒரு கஷ்டமான விஷயம். நம்ம அட்லீஸ்ட் ஒரு 250 ஃபேஸ் வாஷ் ரெக்கமெண்ட் பண்ணும்போதே இதை விட கம்மியாக சொல்லுங்கக்கா அப்படின்னு சொல்கிறவங்க தான் நம்மக்கிட்ட நம்ம வந்து நிறைய பேர் நம்மளில் இருக்கோம். எனக்குமே வந்து விலை கம்மியாக இருக்கணும், அப்போ தான் வந்து ரெகுலராக நம்ம வந்து அதை வாங்கி யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரியான ப்ராடக்ட் தான் நான் சூஸ் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி ரைஸ் வாட்டர் ஃபேஸ் வாஷில் இல்லாத அளவுக்கு அதை யூஸ் பண்ணால் கூட அந்த அளவுக்கு ஒரு பிரைட்னஸ் இருக்காதுங்க. கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். செலவே கிடையாது, ஒத்த பைசா செலவே இல்லாமல் நீங்கள் இந்த மாதிரி ரைஸ் வாட்டர் ஃபேஸ் வாஷ் ட்ரை பண்ணுங்கள். அதை விட சூப்பரான ஒரு பிரைட்னஸ், ஒரு நேச்சுரலாக நம்ம ஃபேஸில் வந்து ஒரு பிரைட்னஸ் கொடுக்குது. கண்டினியூ யூஸ் பண்ணும்போது செம்மையாக ஒரு ரிசல்ட் வந்து கொடுக்குது. நானே இந்த அளவுக்கு ரிசல்ட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலை. கண்டினியூவாக ஒரு 15 days யூஸ் பண்ணிட்டு தான் நான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து போடுறேன். சிம்பிளாக ஏதாவது டக்குன்னு வந்து ஏதாவது சொல்லுங்கள், அடுப்பில் வைக்கிற மாதிரியோ இல்லை கலக்கி ஃபேஸ் பவுடர் மாதிரி அப்ளை பண்ணுற மாதிரி இந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் சிம்பிளாக சொல்லுங்கள் அப்படின்னு எங்கள்கிட்ட கேட்டிங்கன்னா இந்த ஃபேஸ் வாஷ் வந்து கண்ணை மூடி ட்ரை பண்ணுங்கள். வேறு லெவலில் இருக்குது. மேக் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். அப்பப்போ நம்ம ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்மளோட ஸ்கின் கேரை மெயின்டைன் பண்ணுறதுல பெஸ்ட்டு வந்து இந்த ஃபேஸ் வாஷ். நான் சொல்லிகிட்டே போவேன், நான் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு இந்த ஃபேஸ் வாஷ். வாங்க அந்த அவ்வளோ சூப்பரான ரைஸ் வாட்டர் ஃபேஸ் வாஷ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ரைஸ் வாட்டர் ஃபேஸ் வாஷ்க்காக நான் எடுத்துக்கிறது வந்து பச்சரிசி. பச்சரிசி எப்போதுமே ரொம்ப நல்லா இருக்குங்க. அதனால் பச்சரிசி நீங்களும் மேக்ஸிமம் எடுத்துக்கோங்க. நார்மல் அரிசியோட பச்சரிசி நல்லாவே ஒரு ரிசல்ட் வந்து கொடுக்கும். இந்த அரிசி ஒரு 5 ஸ்பூன் 6 ஸ்பூன் அரிசி எடுத்துக்கிறேன். இந்த அரிசி மூழ்கிற அளவு மட்டும் நீங்கள் வந்து தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இது மேக்ஸிமம் 2 ஹவர்ஸ்லேருந்து ஒரு நாள் நைட் ஃபுல்லாக கூட நீங்கள் வந்து தாராளமாக ஊற வச்சுக்கலாம். நல்லா நான் வந்து ஒரு 3 to 4 ஹவர்ஸ் நான் ஊற வச்சேன். நல்லா ஊறினதுக்கப்புறமா இந்த தண்ணி எவ்வளோ ஊற வச்சேனோ அந்த அளவு மட்டும் தான் தண்ணி, எக்ஸ்ட்ரா தண்ணி நான் புதுசாக ஆட் பண்ணலை. அந்த ஊறின தண்ணியை மட்டுமே மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நம்ம பண்ணாலே நம்மளுக்கு மேக்ஸிமம் 10 days வரைக்கும் வரும். ஸோ அதனால் நீங்கள் ஒரு 4 ஸ்பூன் 5 ஸ்பூன் அளவுக்கு வாரத்துக்கு ஒரு தடவை சண்டே சாட்டர்டேயில் லீவ் இருக்கும்போது பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இப்போ இது வந்து சின்ன நைஸாக அரைச்சதுக்கப்புறம் சின்ன நைஸ் வடிகட்டி இருக்கு இல்லையா, அதை வச்சு நீங்கள் ஃபஸ்ட்டு வடிகட்டிக்கோங்க. அதுக்கப்புறம் கண்டிப்பாக இதை வந்து ஒரு கிளாத் வச்சு வடிகட்டணும். ஏன்னா அரிசி மாவு ஸ்க்ரப் ஆகும். டெய்லியும் நம்ம யூஸ் பண்ணுற ஃபேஸ் வாஷ் வந்து ஸ்க்ரப்பு ஆகக்கூடாது. ஸோ நல்லா ஒரு துணி வச்சு காட்டன் ஒயிட் கலர் டவல் வச்சு நான் வந்து வடிகட்டிக்கிட்டேன். ஸோ ரொம்ப நைஸாக இந்த மாதிரி வாட்டர் வந்து நம்மளுக்கு கிடச்சிரும். பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குல்ல. இந்த மாதிரி ரைஸை வந்து தான் கொரியன் வந்து பொக்கிஷமாக யூஸ் பண்ணுறாங்க. அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஸ்கின் கேர் வந்து இந்த ரைஸ் வாட்டர். இப்போ வந்து நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற ஃபேஸ் வாஷ் என்னவோ தினமும் யூஸ் பண்ணுறீங்க இல்லையா, அதே ஃபேஸ் வாஷே எடுத்துக்கோங்க. ஃபேஸ் வாஷ் மாற்றவே வேணாம். நான் யூஸ் பண்ணுறது இந்த வாவோட க்ரீக் யோகர்ட் ஃபேஸ் வாஷ் தான். இதில் வந்து நோ பேரபன்ஸ் இந்த கெமிக்கல்ஸ்லாம் அதிகமாக, கலர்ஸ் கிடையாது, எதுவுமே கிடையாது, சல்ஃபேட்டும் கிடையாதுங்கிறனால இது யூஸ் பண்ணுறதுக்கு, அதுவும் இந்த நேச்சுரல் இன்க்ரீடியண்ட்டை சேர்க்குறதுக்கு ரொம்ப பெஸ்ட்டான ஒரு ஃபேஸ் வாஷாக இருக்கும். ஸோ அதனால் இந்த ஃபேஸ் வாஷ் வந்து எடுத்துக்கிறேன். இதில் ஆல்ரெடி ப்ரிசர்வேட்டிவ்ஸ்லாம் நம்மளுக்கு ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ வந்து இதோடு சேர்க்கும் போது கெட்டு போகாது. நீங்கள் ரெகுலராக என்ன ஃபேஸ் வாஷ் உங்கள் ஃபேஸ்க்கு செட் ஆகிருக்கு, இது வரைக்கும் ஒரு ஃபேஸ் வாஷ் கண்டுபிடிச்சிருப்பீங்க, அந்த ஃபேஸ் வாஷ் ரெகுலராக உங்களுக்கு நல்லா இருக்குது அப்படின்னா அதை சூஸ் பண்ணிக்கோங்க. இல்லைனா என்கிட்ட கேளுங்க, உங்களுக்கு என்ன ஃபேஸ் வாஷ் நல்லாயிருக்கும், உங்கள் ஸ்கின் டைப் சொல்லுங்கள், நானே உங்களுக்கு ஒரு நல்ல ஃபேஸ் வாஷ் வந்து சஜஸ்ட் பண்ணுறேன். இந்த ஃபேஸ் வாஷ் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் என்ன பண்ணுவேன், க்ரீக் யோகர்ட் வந்து திரும்பி ஆர்டர் பண்ணி தானே நம்ம வாங்கணும். ஸோ நான் அந்த 1 buy 1 get 1 ஆஃபர் இருக்கும்போது தான் வாங்குவேன். ஸோ அப்போ எனக்கு இல்லை அப்படின்னா என்ன பண்ணுவேன், கொஞ்சமாக தண்ணி கலந்து நான் ரெகுலராக யூஸ் பண்ண ஆரம்பிப்பேன். கடைசியாக இருக்கும்போது அந்த தண்ணிக்கு பதிலாக அந்த ரைஸ் வாட்டர் ஆட் பண்ணி தான் நான் வந்து ட்ரை பண்ணேன். வேறு லெவலில் இருந்துச்சு. எப்போவுமே ஃபேஸ் வாஷ் கூட கொஞ்சம் தண்ணி கலந்து நம்ம போடுறோம் இல்லையா, நான் தண்ணி கலந்தே அந்த கேனில் வந்து நான் வச்சுருவேன் கொஞ்சம். ஏன்னா லேட் ஆகும் எனக்கு வரதுக்கு அப்படிங்கும்போது. பாருங்களேன், அந்த ஃபேஸ் வாஷ் வந்து
நல்லா மிக்ஸ் ஆகி ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. இதை நான் ஃபஸ்ட்டு கையில் யூஸ் பண்ணி காட்டுறேன், இது கையில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கலாமான்னு கேட்டால் ஃப்ரிட்ஜிலலாம் வைக்கவே வேணாம். நீங்கள் வெளியிலேயே ஒரு 10 நாள் வரைக்கும் தாராளமாக வச்சு யூஸ் பண்ணலாம், நல்லாவே இருக்கும். ஒவ்வொரு தடவை யூஸ் பண்ணும்போது நல்லா ஷேக் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுங்கள். 2 ஸ்பூன் தான் ஆட் பண்ணியிருக்கோம், நுரை வராதோ அப்படின்லாம் நினைக்கவே வேணாம், நுரை நல்லாவே வரும். நிறைய பேர் வந்து என்னை மாதிரியே வந்து ஃபேஸ் வாஷ் கூட தண்ணி கலந்து யூஸ் பண்ணுறவங்க இருப்பாங்க. கடைசியாக கொஞ்சோண்டு இருக்கும்போது தண்ணியை கலந்து அப்படியே வச்சுட்டு அதையே ஒரு 10 நாளைக்கு நம்ம யூஸ் பண்ணிகிட்ருப்போம். அதுக்கு பதிலாக இந்த மாதிரி ரைஸ் வாட்டர் கலந்து யூஸ் பண்ணி பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது. இப்போ நான் வாஷ் பண்ணதுக்கப்புறம் கையில் அவ்வளோ ஒரு மாய்ஸ்சராக இன்ஸ்டண்ட்டாக செம்ம பிரைட்டனிங் வந்து தெரிஞ்சுது. நார்மலாக நம்ம ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி யூஸ் பண்ணுற ரைஸ் வாட்டர் ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுறதுக்கும் சூப்பரான ஒரு சேஞ்சஸ் வந்து தெரிஞ்சுது. இதை வச்சே நான் அடுத்த ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குன்னு நான் அந்த வீடியோவில் நான் சொல்கிறேன், என்ன வீடியோ அது எந்த மாதிரி இருந்துச்சு ரிசல்ட்டுன்னு சொல்லிட்டு. இப்போ இந்த ஃபேஸ் வாஷ் நான் ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணி காமிக்கிறேன். எப்போதுமே யூஸ் பண்ணும்போது திரும்பியும் சொல்கிறேன், நல்லா ஷேக் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா அடியில் போய் உறைஞ்சிரும் இல்லையா, மேபி இல்லை ரைஸ் வாட்டர். ஸோ நான் வந்து நல்லா ஷேக் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுங்கள். இப்போ நல்ல நுரை வர மாதிரி தேய்ச்சிக்கோங்க. பாருங்கள் நல்லாவே நுரை வருது, நல்லா இருக்குது. ரைஸ் வாட்டர் அப்படிங்கிறனால எல்லா ஸ்கின் டைப்புமே சூப்பராக செட் ஆகும். கண்டிப்பாக இதில் நம்ம பார்க்க வேண்டியது ஸ்க்ரப் ஆகக்கூடாது. ஸ்க்ரப் ஆகாமல் ரொம்ப நைஸாக வடிகட்டிக்கோங்க. எப்போதுமே இந்த ரைஸ் வாட்டர் நம்மளை எங்கே வச்சுக்கிறதுல செம்மையாக ஹெல்ப் பண்ணும், ஸ்கின்னை டைட்டன் பண்ணும். போஸ் இருக்கிற ஸ்கின்னுக்கு ரொம்ப சூப்பராகவே ஒர்க் ஆகும். அது மாதிரி ஸ்கின்னை இன்ஸ்டண்ட்டாக பிரைட்டன் பண்ணும், ஸ்கின்னுக்கு வந்து லைட்டனிங் கொடுக்கும், டேன் ஆகாமல் பார்த்துக்கும், ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு க்ளோவிங் கொடுக்கும். எக்கச்சக்க வேலையை இந்த ரைஸ் வாட்டர் வந்து செய்யுங்க, அவ்வளோ நல்லது இந்த ரைஸ் வாட்டர். பாருங்களேன், உங்களுக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் தெரியுதா. நான் வந்து இதை கண்டினியூவாக யூஸ் பண்ணிகிட்டே இருக்கேன். இருந்தாலும் ஃபேஸ் வாஷ் பண்ண உடனே அவ்வளோ ஒரு ரிசல்ட் வந்து இருக்கும், செம்ம பிரைட்டனிங் வந்து இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு எந்தளவுக்கு ரிசல்ட் இருக்குதுன்னு உங்களுக்கே தெரியும். நீங்கள் கண்டிப்பாக எனக்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இன்ஸ்டாகிராமில், இல்லைன்னா இந்த வீடியோவுக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன், சூப்பரான வீடியோவில். பாய்.